அருமையானவர்களே, இந்த காலை நேரத்தில் இந்த மெய்வார்த்தை ஊழியத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கும்படியாய் நாம் இந்த நேரத்தில் கூடி வந்திருக்கிறோம். இப்பொழுதும் இந்த மாதத்திற்கு கர்த்தர் நம்மை நடத்த போகிற நாட்களுக்கு கர்த்தர் தருகிற வார்த்தையானதை நாம் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இப்படியாய் வசனம் நமக்கு சொல்லுகிறது, பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். பாருங்க, பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று தேவன் நம்மோடு கூட இந்த நம்பிக்கையின் வார்த்தையை தருகிறார். இந்த மாதம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் உங்கள் குடும்பங்களை, உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில, வேலை ஸ்தலத்துல ஆசீர்வதித்து மிக்க மகிழ்ச்சியோடு இந்த மாதத்தை நடத்த கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். அதனாலதான் இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு, நம் மூலமாய் நம் குடும்பங்களுக்கு இதை நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை, இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்பட்டு, ஒவ்வொரு நாளும் அவருடைய தேவ கிருபையினாலே வளர்க்கப்பட்டு, நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மிக்க மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் தேவ ஆசீர்வாதத்தோடும் கிருபையோடும் நடத்தப்பட தேவன் இந்த வார்த்தையை தருகிறார். மீண்டுமா இந்த வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க, பூமி தன் கனியை தருமா. நீங்கள் இப்பொழுது இருக்கிற இந்த பட்டணத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு, இந்த பூமியிலே நீங்கள் நிலைநாட்டப்பட்டு, நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ, எதை ஆசைப்படுகிறீர்களோ, எதை நீங்கள் அடைய முயற்சிக்கிறீர்களோ, உங்கள் எல்லா முயற்சிகளையும் பிப்ரவரி மாதத்திலே கர்த்தர் அபரிவிதமாய் 100 மடங்கு பலன்களை நீங்கள் காணும்படியாக செய்வார். அதே போல நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையிலும் கர்த்தர் ஒரு வார்த்தையை தருகிறார். பாருங்க, அது உங்கள் நம்பிக்கைக்குரிய உங்கள் விஷயங்களை, உங்கள் கடமைகளை இன்னும் அதிகமாக உற்சாகத்தோடு செய்ய உங்களை நினைப்பூட்டுகிறது. அது என்ன வசனம்னு பார்த்தீங்கன்னா, அதே வசனத்துல அடுத்த பகுதி இப்படியா சொல்லுகிறது, நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு, ஆமேன், உங்களை கர்த்தர் திருப்தியாக நடத்த போகிறார். நீங்கள் அதன் பலனை, உங்க கையின் பிரயாசத்தை இந்த மாதம் முழுவதும் திருப்தியாக சாப்பிட்டு நீங்க எப்படி இருப்பீங்களா, உங்களை சுகமாய் தங்க பண்ண போகிறார். இந்த தேசத்துல, இந்த பட்டணத்துல உங்களை கர்த்தர் சுகமாக தங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்போ இந்த வாக்குத்தத்தமானது பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க குடும்பத்தாரோடு ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். அவர் நன்மை செய்கிறவராகவே இந்த வாழ்க்கையை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். இந்த வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு செய்கிற எல்லா நன்மைகளையும் நாம நினைத்து நன்றி சொல்ல நம்மை அழைத்திருக்கிறார். இப்பொழுதும் கூட இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் நாம கடவுளுடைய கரத்துல கொடுத்து, கர்த்தாவே, ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு இந்த மாதத்தை கொடுத்திருக்கிறீங்க, இதை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக என்று ஜெபம் செய்வோமா? ஒரு நிமிடம் தலைகளை வணங்கி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீர் தந்த நல்ல நாளுக்காக நன்றி. 1ஆம் தேதியில இந்த பிள்ளைகளோடு இந்த வசனத்தை கர்த்தாவே நாங்கள் தியானிக்க கர்த்தர் கிருபை பாராட்டிருக்கிறீங்க. பூமி தன் பலனை தரும், தன் கனியை தரும், நீங்கள் அதில வருகிற கனிகளை, உங்களுடைய கையின் பிரயாசத்தை சாப்பிட்டு திருப்தியாய் இருப்பீர்கள்னு எங்களுக்கு உடன்படிக்கை செய்து வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்க. அதன்படியே நீங்கள் நடத்த போகிற கிருபை வரங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபரையும், சகோதர சகோதரியும் அப்பா நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. கல்வியில, வேலை ஸ்தலத்துல, கல்லூரியில அப்பா அவர்கள் தங்கள் கடமைகளை நேர்த்தியாய் செய்து இந்த வாழ்க்கையில கர்த்தர் நீர் உயர்த்தி அவர்களை வைப்பீராக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. உம்மாலே எல்லாம் ஆகும். உம்மை மாத்திரம் நம்பி மண்டையில வருகிறோம். நசரேயனாகிய உயிர் திறந்த இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் தாமே இந்த மாதம் முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி திடப்படுத்தி நடத்துவாராக. நீங்கள் சாப்பிட்டு திருப்தியாக இருப்பீர்கள். ஆமேன். அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த மெய் வார்த்தை செய்திகளை தினந்தோறும் கேட்டு அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்பதை கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதிருங்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அலைபேசி எண்களிலே நீங்கள் அழைத்து நீங்கள் பெற்ற நன்மைகளை சாட்சியாக எங்களுக்கு அறிவிக்கலாம். அது நீங்களும் நாங்களும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவியாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். God bless you.